இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழி துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல்
அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வாரமாக நமது தளத்தின் 628வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இனியவை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த இனியவை தொகுப்பின் முதல் நிகழ்வாக மனபலம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாற்ற நம்மிடையே இணைந்திருக்கின்றார். நிறைய நிறைய புத்தகங்களை எப்பொழுதும் தேடி வாசிப்பதில் வல்லவராக இருப்பவர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் தம்முடைய முழுமையான பங்களிப்பை தமது முன் தயாரித்தல் மற்றும் அர்ப்பணிப்பு நிறைந்த சிறப்புரையால் அவையை அலங்கரிப்பதில் வல்லவராக விளங்குபவர் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள். திருச்சியிலிருந்து இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மனபலம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது வாழ்வியல் வழித்தடங்களை செம்மைப்படுத்துவோம். ஒவ்வொரு வாழ்வியல் சூழல்களையும் செழுமைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா வரிகளுக்கு இணங்க அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த வாய்ப்பளித்த நம்மளுடைய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய சரித்திரம் படைப்போம் நிகழ்வுகளில் தொடர்ந்து பயணிக்கும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் மற்றும் இதை கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு 628 நாட்கள் 27 நாட்கள் ரொம்ப சிறப்பாக வழிநடத்தி சொல்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள் நான் செல்ல மனபலம். மனபலம் எப்பயுமே நம்ம தமிழ் கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்றறிவதுமே ஊற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனமே. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படித்தினரே. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் 6 அறிவு மனிதனுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். டார்வினோட கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது அறிவு பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுடைய வரலாற்றுல. ஆனா 3000 வருடங்களுக்கு முன்னே உள்ள நம்மளுடைய தொல்காப்பியத்தில் முதல் அறிவு என்பது தொடுதல். டச்சிங் சென்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சென்ஸ். நம்ம இதுல இரண்டாம் அறிவு அதனோட நாவே. நாக்கு என்பது இரண்டாவது அறிவு. தொடுதல் சுவைத்தல் ரெண்டும் சேர்ந்தது. 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, அதாவது தொடுதல் சுவைத்தல் நுகர்தல். அதுக்கடுத்து 4 அறிவதுமே அவற்றோடு கண்ணே, தொடுதல் சுவைத்தல் பார்த்தல்.
ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல். ஆறறிவதுமே அவற்றோடு மனமே. ஆறாவது அறிவுன்றது என்னன்னா மன உருவாக்கம். எப்ப வந்து 5 அறிவு உள்ள ஒரு கால்நடைக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஒரு மனம்ன்ற ஒரு விஷயம்தான். அந்த மனத்தை வந்து எப்படி நம்ம செழுமைப்படுத்தி பார்க்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கை அமையும். அதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த ஒரு 50 நிமிடங்கள்ன்றது வந்து இதை தொடர்ந்து நம்ம போலான்றதுதான் ஒரு இது. இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு கிரேக்கத்துல வந்து பிலிப் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னர் இருக்கப்ப வந்து ஒரு ஒரு குதிரை வியாபாரி ஒருத்தர் வந்து மன்னா என்கிட்ட ஒரு மிக சிறந்த உலகத்திலே சிறந்த குதிரை நான் நினைக்கிற மாதிரி ஒரு குதிரை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த குதிரை அடக்குறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம், இது உங்க போருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. குதிரையா, நான் பார்க்காத குதிரையா, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை அடக்கவே முடியாதுன்னா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்கிட்ட இருக்க படை வீரர்களை ஒவ்வொருத்தவங்களும் அனுப்புறாரு. இதுல ரொம்ப சிறந்த படை வீரர்கள் அனுப்பிச்சு விட்டு நீ போய் பாருப்பா அந்த குதிரையை அப்படின்னு சொன்னா போய் பாக்குறாரு. போன ஒரு 2வது ஒரு 5-10 நொடிகள்ல வந்து அந்த வீரன் தூக்கி எறியப்படுகிறான். இப்படி ஒவ்வொரு படை வீரரா சிறந்த படை வீரரா அனுப்பிச்சிட்டு பாக்குறாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து என்னன்னா எந்த படை வீரன் பண்ணாலும் அந்த குதிரை வந்து தள்ளிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல அவர்கிட்ட இருக்கிற அவரோட 13 வயது மகன் வந்து போறான். தந்தையே நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் முயற்சி பண்ணி பாக்குறேனே அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய படை வீரர்களாலே அதை ஜெயிக்க முடியல, அதாவது அதை தூக்கி போட்டுருது, நீ போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறப்ப, இல்ல எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுங்க, நான் வந்து முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, சரி ஓகே முயற்சி தானே, வேற வழி இல்லாம அவரும் சரி போய் பண்ணு பாரு அப்படின்னு சொல்றப்ப வந்து அந்த ஆஹ் இவன் வந்து 13 வயசு சிறுவன் வந்து நேரா உள்ள போறான். போயிட்டு அப்படியே அந்த குதிரையை வந்து சூரிய ஒளிக்கு எதிர்த்தாப்புல சூரியனை பாக்குற மாதிரி அந்த குதிரையை நிக்க வச்சிடறான். நிக்க வச்சுட்டு ஒரு அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல வந்து அந்த குதிரை மேல அவன் உட்காந்து அந்த சுத்தி வர வளம் வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க மன்னருக்கு பிலிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா நீ போனதுக்கு அப்புறம் வந்து எப்படி உன்னால இது முடிஞ்சிச்சு? மிக 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 சிறந்த படை வீரர்கள், அனுபவமிக்க படை வீரர்களாலேயே வந்து இத வந்து அவங்களால தூக்கி எறிஞ்ச குதிரை வந்து உன்னைய மட்டும் எப்படி வந்து நீ மட்டும் எப்படி அந்த குதிரையில உட்கார்ந்துட்டு மேல ஊர்வலம் வர அளவுக்கு வந்திருக்கே எப்படி அப்படின்னு கேக்குறப்ப அந்த அந்த சிறுவன் சொன்ன விஷயம் என்னன்னா வந்து, தந்தையே அந்த குதிரைக்கு வந்து அந்த குதிரை வந்து வெறியாவே இல்ல. அடுத்து அந்த குதிரை வந்து என்னன்னா தான் நிழலை பார்த்து ரொம்ப ரொம்ப வந்து அதுக்கு ஒரு இரிட்டேட்னஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதுக்கு ஒரு பதட்டம் தான் இருந்தது. அந்த பதட்டம் இருந்தனால வந்து தான் குதிரை தன்னோட நிழலே தன்னோட நிழலும் தெரியாதனால அது அப்படி இருந்துச்சு. அதனால இவங்க போனோம்னா வந்து அதை தூக்கி எறிஞ்சிருச்சு. ஆனா அந்த குதிரையை வந்து சூரிய ஒளிக்கு எதிர்த்தாப்புல நிக்க வைக்கிறப்ப என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா அந்த குதிரையோட நிழல் பின்னாடி விழுந்துரும். பின்னாடி விழுகிறப்ப வந்து அந்த குதிரை வந்து ஒரு சமநிலைக்கு வந்துருச்சு. சமநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னால அந்த குதிரையை மேல போக முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குதிரையில இப்படி யோசிச்ச ஒரு நபர் வந்து இப்படி வந்து அந்த குதிரையை வந்து இது பண்ண நபர் யாருன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர். அவர்ட்ட வந்து இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து அந்த அந்த நேரத்துல வந்து சரியான முறையில அந்த குதிரையை கவனிச்சனாலதான் வந்து அவரால வந்து அந்த இது வந்து அவரால முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வந்து இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது அந்த கூர்மையா வந்து அந்த குதிரையை கவனிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த இடத்துலதான் மனதோட வேலையே இருக்குது. சோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா மிருகங்களையுமே வந்து ரொம்ப மனிதனோட ஆற்றல் இருந்திருக்கும். ஆனா ஒரு மனிதன் இந்த உலகத்தை அமைச்சிருக்கான் அப்படின்னா வந்து அவனுக்கும் மத்த மிருகங்களுக்கும் உள்ள விஷயம் வந்து மன உருவாக்கம் மட்டும்தான். சோ அந்த மனம் வந்து எப்படி இருக்கணும்? சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனம் வந்து 2 விதமான மனங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆஹ் வெளிமனம், உள்மனம் சொல்லலாம் அத. உள்மனம் அப்படின்றது 24 மணி நேரம் எப்படி இதயம் இயங்குதோ, எப்படி நம்மளுடைய உடல் உறுப்புகள் இயங்குதோ, அதே மாதிரி வந்து உள்மனம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா அந்த உள்மனத்துக்கு நல்லது கெட்டது பிரிச்சு பார்க்க தெரியாது. வெளிமனம் என்ன நம்புதோ அதான் உள்மனம் அப்படியே எடுத்துக்கும். சோ வந்து ஒரு நபர் வந்து எதுவுமே இல்லாம இருந்தாலும் கூட, நான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்துட முடியும் அப்படின்னு இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த எல்லாருமே பார்த்தோம்னா, அடிப்படையில பார்த்தா ஒரு
ஒரு மிக சாதாரணமா தன்னுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தான் இந்த மொத்த உலகத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த குடுத்திருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட எல்லாத்துட்டயும் இல்லாதது அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களோட மனம் தான். சோ இந்த இந்த எந்த துறையில வேணா புரட்சி செஞ்ச எல்லாருக்குமே பார்த்தோம்னா, அந்த மனம் தான் ஒரு மிக முக்கியமான விஷயம். சோ அந்த மனத்த வந்து எவ்வளவு செழுமைப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அப்ப எதுக்கான மனம் நம்மள்ட்ட இருக்குது? எப்படி இந்த மனத்த நம்ம கொண்டு போறது? அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த செஷன்ல. சோ இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஆ மனத்தோட நம்ம மனபலம் அப்படின்றது என்ன? அந்த மனபலம் வந்து எல்லா துறைகளிலும் இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாரி வந்து, ஒரு விளையாட்டுத் துறையா இருக்கட்டும், ஒரு ஒரு அ மருத்துவத் துறையா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய அரசியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த மன வலிமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து வந்து இந்த மனம் வலிமைய எப்படிலாம் நம்ம கொண்டாரலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து நெறைய வழிகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இதில பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சொல்லணும் அப்படின்னா வந்து, ஆ நம்மளுடைய ஆ உணர்ச்சிய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ வந்து என்னன்னா, ஒரு நம்மளுடைய சமநிலை, அதாவது மன சமநிலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனைய அணுகுற விதத்துல தான் எல்லாமே இருக்கு. பிரச்சனைன்றது காமனா தான் இருக்கும். அந்த பிரச்சனைய எப்படி அணுகுறோம்ன்றதுல தான் நம்மளுடைய ஆர்ட் ஆஃப் இது இருக்கும். ஒரு நபர் வந்து ஆ ஒரு சாதாரண நபருக்கும், ஒரு வெற்றியாளருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா வந்து, அந்த ஒரு பிரச்சனைய வாய்ப்பா பார்த்தா அவங்க சாதனையாளர், வெற்றியாளரா மாறுவாங்க. ஒரு பிரச்சனையா பார்த்தா அதே இடத்துல நின்னுட்டா அவங்க வந்து சாதாரண மனிதர் ஆவாங்க. தோல்வி அடைஞ்சவர்கள் ஆயிருவாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து இதுல வந்து எப்படி நம்ம போறோம் அப்டின்னா 4 விஷயம் சொல்றாங்க அதுல. 1 வந்து அ நம்மளுடைய விடாமுயற்சி, நம்மளுடைய தன்னம்பிக்கை, அதுக்கடுத்து நம்மளுடைய உணர்ச்சி சமநிலை. உணர்ச்சிய நம்ம சமமா இது பண்றது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா, ரெசிலியன்ஸ்ன்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம இருந்தோம்னா, நம்மளுடைய இதுதான் மனம் பலத்துக்குரிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்ப வந்து என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் செரீனா வில்லியம்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோம்னா வந்து, அவங்களுக்கு அவ்ளோ மனப்போராட்டம் இருந்திருக்கும். அவங்களுக்கு அவ்ளோ ஒரு அ அழுத்தம் இருந்துட்டே இருக்கும். என்ன காரணம்னா, அமெரிக்கா சார்பா அவங்க விளையாடுறாங்க. அமெரிக்காவுல அந்த நிறவெறி அப்படின்ற ஒரு பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம். ஒரு நபர் இப்படி போய் விளையாடுறப்ப வந்து என்னன்னா, அவங்களுக்கு அவ்ளோ வந்து எல்லா பத்திரிகைகளும், அவங்கள எல்லா அம் ஊடகங்களும் பார்த்தோம்னா வந்து, அவர்களுக்கு வந்து அந்த அந்த நாட்டுக்கு ஜெயிச்சு அவங்களால வந்து நெறைய அந்த நாட்டுக்கு பெருமை இருந்தாலுமே சரி, அவங்களோட அவங்க அவ்ளோ வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குவாங்க அவங்களுடைய போஸ்ட்ல. ஒரு நபர் வந்து 24 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 1/4 நூற்றாண்டு கிட்ட இருக்கதுல வந்து 23 கிராண்ட் ஸ்லாம் வந்து ஒற்றையர் பிரிவுல வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள வந்து டென்னிஸோட மகாராணின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து, அவங்க வந்து ஒரு அவங்களோட அவங்க பிறந்த 1981. அவங்க மொத வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் அப்படின்ற பட்டம் வாங்குறது 1997ல வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து அவங்க கருவுற்றிருந்தப்ப கூட வந்து கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. மொத்தம் வந்து தனியா வந்து அவங்க வாங்குனது மட்டும் 23 மொத்தமா சேர்த்து. இப்போ கலப்பு இரட்டையர் பிரிவு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 39 கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஒலிம்பிக்ஸ்லலாம் கோல்டு அடிச்சிருப்பாங்க. ஸோ இப்ப இவங்கலாம் வந்து இவங்களுக்கு என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வந்து, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து ஆ அவங்க வந்து விளையாண்டது எல்லாமே பார்த்தோம்னா வந்து, ரொம்ப ரொம்ப டஃப்பான பிளேயர்ஸோட தான் விளையாண்டு அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். விம்பிள்டன் அது மாரி வந்து எல்லாமே கிராண்ட் ஸ்லாம் வாங்குனாங்கன்னா, அப்படி பண்ணியிருந்தா தான் அவங்களால வெற்றி அடைஞ்சிருக்க முடியும். அவங்கள பொறுத்தளவுக்கு 70% வந்து அந்த எப்பயுமே ஃபுல் டஃப். அவ்ளோ டஃப்பான பீப்பிளோட வளர்றதுனால வந்து, அவங்களுக்கு அந்த டஃப்ன்றது ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அ இதுல வந்து பார்த்தோம்னா, அவங்களுடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்க நெறைய கார்ட்டூன் போட்டு, அது வந்து ரொம்ப சீண்டல்லாம் பண்ணாலுமே கூட வந்து, அததான் அவங்க வந்து உரமா எடுத்து, எனக்கு இதுதான் மிகப்பெரிய விஷயம். என்ன வந்து அந்த ஒரு குரோத் மைண்ட் செட்டோட போறனால தான் அவங்களால இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த செய்ய முடிஞ்சுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஒரு தொழில்துறை. தொழில்துறையில எல்லாருக்குமே தெரியும். ஸ்டீவ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாலே, ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப் அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஆனா 1985ல அவர் பார்ட்னரா இருந்தப்ப, அவங்க கூட இருந்தவங்களே வந்து அவர வந்து தூக்கி எறிஞ்சாங்க வெளிய. அந்த இடத்துல தூக்கி எறிஞ்சதுனா ஃபயர் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. ஃபயர் பண்ணி அனுப்பிச்சாலுமே கூட வந்து, அந்த நபர் எப்படி வந்து அத எப்படி மாத்துனாரு அப்படின்னு சொன்னோம்னா வந்து, நெக்ஸ்ட்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து, இன்னும் வந்து 2, 3 கம்பெனி ஆரம்பிச்சு, அவரு அந்த இடத்துல நிக்கவே இல்ல. அவர் வந்து, "நீ என்னைய தூக்கி போடுறியா? உன்ன விட நான் 100 மடங்கு நான் வளர்ந்து காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வளர்ந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா, திருப்பி அந்த ஆப்பிள்ன்ற நிறுவனம் வந்து ரொம்ப கீழ போக ஆரம்பிச்சுச்சு. அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா, ஒரு 12 வருஷம் கழிச்சு
அதே அந்த நெக்ஸ்ட் வந்து அவங்க நாங்க வந்து இந்த எங்களோட அக்யூர் பண்றோம் நாங்க, நீங்க வாங்க சீஃப் சிஓ ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேண்டுகோளுக்கு இணங்க மத்தவங்க எல்லாம் கேட்டனால வந்து அவரை திருப்பி ஆப்பிளுக்கு வந்து 1997 வந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தொழில்துறையில நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அசூர பலம் கொண்ட ஒரு நிறுவனத்துக்கு பக்கத்துல ஆப்பிள் அப்படின்னு சொல்றப்போ வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நான் என்னோட டெக்னாலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் டெக்னாலஜி. இன்னைக்கும் ஐபோனோட ஒரு பிராண்டிங், நமக்கு எத்தனை ஆண்ட்ராய்டு போன் வந்தாலும் எவ்வளவு சூப்பரான நிறைய நிறைய கம்பெனிஸோட போன் வந்தாலும் ஐபோன் அப்படின்னா ஒரு ப்ரைடா எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்லி டெக்னாலஜி மட்டும்தான். ஸோ அறிவுபூர்வமா அவர் வந்து நிறைய விஷயம் செஞ்சது. அதோட முக்கியமான விஷயம் வந்து மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர். அவரே வந்து அவரோட சில பேட்டி இல்லாட்டினா அவர் வந்து ஒரு கிராஜுவேஷன் டே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது அந்த ஸ்பீச் கேட்ட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டோம்னா கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது சொல்ல அந்த பாயிண்ட் சொல்லுவாரு. அது மாதிரி வந்து நான் வந்து என்னோட கல்லூரி நாட்கள்ல வந்து என்னால ஃபுல்லா கல்லூரி பண்ண முடியல. எனக்கு என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேற, நான் வளர்ந்த பேரண்ட்ஸ் வேற. அதாவது அவங்களோட அப்பா அம்மா வேற, அவங்க வளர்ந்தவங்க எடுத்து வளர்த்தவங்க வேற. கல்லூரி ஃபுல்லா முடிக்க முடியல. அப்ப வந்து எனக்கு வந்து சாப்பிடணும்னா கூட இஸ்கான் டெம்பிள் போய் நடந்து போய் நான் போய் சாப்பிட்டு வருவேன் அப்படின்ற அவரோட பேட்டியெல்லாம் சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த கிராஜுவேஷன் டே ப்ரோக்ராம்ல பட்டமளிப்பு விழால சொன்ன விஷயம் தான் அது. அப்ப இந்த இதுல வந்து அவரை டிரைவ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா அவருடைய மனத்தை வந்து கொண்டு போறதுல தான். இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் எப்படி இதை கடந்து வர்றாங்க அப்படின்றதுதான் வந்து அதுக்கு வந்து எல்லாமே கொண்டு வர்றது மனம். அதாவது நம்ம வந்து நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்டு, மருந்து கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய மருந்து வந்து ஒரு 25% தான், மீதி இருக்க 75% மனசு தான். ஸோ அப்ப அந்த மனசை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து சொல்லணும்னா வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ்ல பிசினஸ் பார்த்தோம். இதே ஒரு பேஷண்ட், இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு புக்கு, டாக்டர் ஜோசப் மார்ஃபி அப்படி எழுதின அவரோட புக் வந்து ரொம்ப 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 பிரபலமானது. அந்த புக் வந்து 1962 வந்த புத்தகம். இன்னைக்கு வரைக்கும் அதோட இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து எல்லாருக்குமே அது வந்து ஆம், ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். ஸோ அதை படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புத்தகம் வந்து அவர் வந்து தன்னை வந்து ஒரு தான் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்றத அவர் சொல்லியிருப்பார். தன்னோட வாழ்க்கையில எந்த மாதிரி வந்து அவர் வந்தாரு அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஒரு 40 வயதுல வந்து அவருக்கு வந்து ஒரு புற்றுநோய். அந்த புற்றுநோயை எப்படி மனதோட ஆற்றலை பயன்படுத்தி அந்த புற்றுநோயில இருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. அதாவது 40 வயது 40ல இருந்து 45 வயதுக்குள்ள அவருக்கு புற்றுநோய் வந்திருக்கு. அவர் இறக்கும் பொழுது அவரோட வயது வந்து 82 80க்கு மேல. அது அப்ப வந்து என்னன்னா தன்னோட நோயை தானே குணப்படுத்த முடியும். அவர் பேசிக்கலி ப்ரொஃபஷன் வந்து என்ன டாக்டர் தான். பட் ஆனா வந்து அவர் எல்லாமே தன்னோட சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி தன்னோட நோயிலிருந்து வெளியே வந்து அவரே சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த லாஃபிங் தெரப்பி இதெல்லாம் சொல்றோம்ல, ஸோ அதுலலாம் பண்ணி நிறைய பேர் நிறைய பேரோட லைஃப், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆளுமே, நான் இது ஒரு இடத்துல சொல்றப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு 2018ல எனக்கு லிப்ல ஒரு புற்றுநோய் வந்துச்சு, அதாவது லிப் கேன்சர் வந்துச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 3 மாசம் தானே இருப்ப, அதுக்கு மேல இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. என்னுடைய நகைச்சுவை ஆற்றல் இதெல்லாம் நான் வச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து ஒன்லி அவங்க வந்து நகைச்சுவை பேரவையில எல்லாம் இருந்திருக்காங்க. நிறைய நகைச்சுவை வந்து புத்தகம் எழுதியிருக்காங்க. நிறைய தன்னை வந்து அந்த மாதிரி பார்த்துட்டாங்க. இப்ப எனக்கு இல்ல, எனக்கு அது வந்துட்டு போய் 5 வருஷம் ஆச்சு, நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து மனம் வந்து என்ன செஞ்சுச்சுன்னா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதுதான். இதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு ரிசர்ச்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கைதிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கோம், இவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு ஒரு விஷம் ஏற கொத்துனா விஷம் ஏறாத மாதிரி ஒரு பாம்பு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பாம்பு வச்சு கொத்த வச்சிருக்காங்க. பார்த்தோம்னா அந்த பாம்பு கொத்தி ஒரு 2 மணி நேரத்துல அவர் இறந்துட்டாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அவங்க திருப்பி பாம்பு செக் பண்ணாங்க. பாம்புகிட்ட இருந்து விஷம் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல அவர் இறந்து போயிருக்காருன்னா அது பாம்பாலயா இல்ல அவரோட மனத்தினாலயா அப்படின்னு கேட்டோம்னா வந்து அவர் மனத்துல இருந்த மிகப்பெரிய பயத்தினாலதான் வந்து அந்த நிகழ்வே நடந்திருக்கு. இதே இது பாம்பு கொத்தனா எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா வந்து இது வேற மாதிரி போயிருந்துரும். ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு ரிசர்ச்காக அவங்க செஞ்சு பார்த்தாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்னன்னா எதெல்லாம் வந்து நம்மளுடைய மனபலத்தை வந்து அது மனபலத்துக்கான காரணிகள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து
சில பேர் வந்து சோழன் கல்லாமல் பாகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. அதாவது அவங்க கல்வியே கற்காட்டினா கூட வந்து அவங்களால வந்து அது அந்த ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் தெரியுமா? ஸோ அவங்க வந்து அதுக்குன்னு ப்ராக்டிஸ் இருந்தாலும் இந்த ஜெனட்டிக்கலா வந்து சில குவாலிட்டிஸ் வந்துடும். அந்த அந்த குவாலிட்டினால அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப வந்து ஹெரிடேட்டரி டிசீஸ்லாம் சொல்றோம். அது மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட ஜெனட்டிக்கா கூட ரீசன் இருக்கும். இன்னொரு ரீசன் வந்து கல்வி. ஸோ நம்ம ஒரு விஷயத்த கற்றுட்டு நம்ம பெரிய இது பண்ண முடியும். இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபேமிலியா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து உலக தலைவரா மாறி இருப்பாங்க. ஸோ இதுவுமே இருக்கு. அது லேண்ட் ஐ மீன் படிச்சதுனால வந்திருக்கு. அடுத்தது என்னன்னா வந்து நம்மளுடைய சமுதாயம், அடுத்து நம்மளுடைய தட்பவெப்பநிலை இதுக்கேத்த மாதிரி சில மனபலங்கள் இருக்கும். இப்ப ஒண்ணுமில்ல வந்து ஒரு ஒரு ஊரோட நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் நம்ம எங்க இதுல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு ஒரு ஊருக்கு வந்துட்டாலே வந்து அந்த ஊரோட குவாலிட்டி நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. அந்த 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 மக்கள், அந்த உணவு, அந்த தண்ணி எல்லாமே சொல்லுவாங்கல்ல. சோ வந்து என்னன்னா வந்து நான் இந்த தண்ணி குடிச்சு வளர்ந்த வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? சோ இது கொலாக்கில பேசுறது. பட் இருந்தாலும் அதுக்குள்ள ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிதான் சொல்றாங்க. இது சயின்டிபிக்காவும் இது ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா தன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் ஃபோக்கஸ். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம வந்து மனதை எப்படி கட்டுப்படுத்துறோம்? நம்ம மனதை வந்து கட்டுப்படுத்துறது எப்படி? அடுத்து நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்றதுதான். சோ எப்ப மனபலம் அதிகமா இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து இப்ப விவேகானந்தரோட ஒரு கோட் இருக்கும். சோ நீ வந்து ஒரு செருப்புக்கு வந்து நம்ம வந்து ஷூ பாலிஷ் போட்டுட்டே இருந்தா கூட வந்து அதுல எந்த அளவுக்கு நம்ம வந்து முழு மனதோட சேர்த்து நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு அது ஷைன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த எடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்காகவே ரத்தம், சதை எல்லாத்துலயும் உள்ள வந்து புகுந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து நம்ம மாறுறப்ப என்ன ஆகும்னா 100% நம்ம கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்து எப்போ ஒரு நபர் வந்து ஒரு விஷயம் வந்து எடுக்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்துக்காக அவர் முழு அர்ப்பணிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா வந்து அதுதான் வந்து அந்த இதுல வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போறதுக்கு ஒரு பாதையா இருக்கும். இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஒரு பழைய படத்தை சொல்லலாம் நம்ம. ஆஹ் நம்மளுடைய வந்து பாசமலர்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த பாசமலர் படத்துல கடைசியா வரக்கூடிய அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கடைசி சீன் வந்து அப்பெல்லாம் தேட்டருக்கு போனா எல்லாரும் உட்காந்து ஒரு அழுகிற ஒரு சீன் தான். அந்த சீனுக்காக சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து 3 நாட்கள் வந்து ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. சாப்பாடு கூட அவங்க ரூமுக்கு தான் போகும். அதே மாதிரி சாவித்திரி அவங்களும் வந்து ஒரு 2 நாளைக்கு ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. சோ அவங்களும் வந்து அந்த சீனுக்காக ப்ரிப்பேர் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா கடைசியா வந்து அந்த சீன் நடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து அந்த சீன் முடிஞ்சிருச்சா அடுத்து 2 ஹவர்ஸ் சிவாஜி அழுதுட்டே இருந்தாராம். இந்த பக்கம் சாவித்திரி அழுதுட்டு இருந்தா அந்த கேரக்டர் வெளியே வரணும்ன்றக்காக. சோ அப்போ வந்து இது எதுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்மளுடைய அந்த மன உறுதி, அதுக்கடுத்து அந்த மனபலம் தான் வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல செயல்பட வச்சு உலக புகழ் பெற மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் வந்து தன்னோட அர்ப்பணிப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஹென்ரி ஃபோர்டு வந்து அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ஹென்ரி ஃபோர்டு எல்லாருக்குமே தெரியும். ஃபோர்ட் கம்பெனியோட ஓனர். ஹென்ரி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவரை வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் எல்லாருமே உட்காந்து ஒரு 20 பேர் சேர்ந்து அவர் வந்து ஃபுல் டே 24 ஹவர்ஸ் அவரை ஃபுல்லா மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி கடைசியா கொடுத்த ஒரு ரிப்போர்ட் இருக்குது. என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நீங்க இவரை அவர் பாக்கெட்ல 1 ரூபி இல்லாம அப்படியே வெளியே அனுப்பிச்சா கூட இன்னும் 1 வருஷம் கழிச்சு ஃபோர்ட் மாதிரி பெரிய ஒரு ஆர்கனைசேஷனால உருவாக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட மனபலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பணம் முக்கியமா? முக்கியம்தான். அதுக்காக வந்து மத்தபடி மக்கள் முக்கியமா? முக்கியம்தான். அதை விட வந்து ரொம்ப முக்கியமான எம் என்னன்னா வந்து மனம் தான். ஸோ அந்த மைண்ட்ஃபுல்லா வந்து அவர் செய்யற விஷயங்கள் தான் அவரை இந்த அளவுக்கு உலக மக்கள் அவரை ஈர்க்கிற அளவுக்கு அவரால் மாற முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதுதான். சரி, ஓகே, இவ்வளவு எல்லாம் பேசுறோம், மனபலம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இதை பண்றது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வந்து சிபிடின்னு சொல்லுவாங்க. காக்னேட்டிவ் பிஹேவியர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஈஸியா சொல்லணும்னா வந்து செல்ஃப் டாக். ஸோ நம்ம எல்லாரோடயும் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் பேசிட்டே இருப்போம். என்னைக்காவது நம்ம கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம் அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கான நேரம் வந்து நமக்கே எவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருக்கோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்ப வந்து ஒரு நபர் வந்து எப்ப வந்து தாங்கிட்ட இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடியை பார்த்தா கூட
உலகத்துல அதிகமா திட்டுற நபர் நம்மளா தான் இருப்போம் சில பேருக்கு. அப்போ வந்து என்னன்னா, நம்மள பத்தி நமக்கு என்ன இமேஜ் இருக்குது? ஸோ என்னன்னா வந்து, நம்மள பத்தி ஒரு செல்ஃப் லவ் எப்போ கிரியேட் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வந்து நம்மள முதல்ல விரும்பணும். ஸோ அப்ப நம்ம வந்து எப்போ வந்து நம்மளோட நெகட்டிவ் தாட்ட பாசிட்டிவ் தாட்டா மாத்த போறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து என்னன்னா, எப்படி நம்மள காட்சிப்படுத்துறோம். இப்போ ஒண்ணுமில்ல, இன்னைக்கு இருக்கிற ஆ மிகப்பெரிய நபர்கள் எல்லாருமே வந்து அவங்க சின்ன வயசுல வந்து பெரிய விஷயத்த யோசிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்கள மாறியிருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழைய எடுத்துக்காட்டா இருந்தா, நல்லா எடுத்துக்காட்டா எடுத்துக்குவோமே. சோ "உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலைகள் பிறந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக" அப்படின்னு சொன்ன ஒரு நபரு. அதே மாரி 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு நபரு. அதே மாரி வந்து அ அ இப்ப இது சொன்னது எல்லாரும் எம்ஜிஆர் தெரியும். அதே மாரி வந்து "ஐ ஹேவ் அ ட்ரீம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐ ஹேவ் அ ட்ரீம் யாராவது சொல்ல முடியுமா? அது யார் சொன்னாங்கன்னு? அந்த ஒரு ஃபேமஸான ஸ்பீச். யாராவது அட்மிட் பண்ணி சொல்ல முடியுமா? ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒருத்தரோட குரல் வந்து பேசுனது வேர்ல்டு இன்டர்நேஷனல்ல பெஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அது ஒண்ணா ஒரு 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 முதல் 10ல முதல் 5ல கூட இருக்கும் அது. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? யார் பேசியிருப்பான்னு? மார்ட்டின் லூத்தர் கிங் நினைக்கிறேன். கிரேட். சூப்பர். மார்ட்டின் லூதர் கிங் தான். சோ ஒரு கருப்பின தலைவர் வந்து அந்த நாட்டை ஆளணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் பேசின பேச்சுன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பேச்சு. ஐ ஹேவ் அ ட்ரீம் சொல்லிட்டு பேசுவாரு. அது எப்பயுமே இணையத்துல இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அவரோட ஸ்பீச் வந்து அவர் எப்படி பேசியிருப்பாரு இருக்கும். ஸோ அவரோட கனவு எல்லாமே நிறைவேறுச்சு. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து அந்த கனவ வந்து தான் மனசுல இருந்து வர வார்த்தை எந்த அளவுக்கு சரியா இருக்கனால தான் வந்து அது மக்கள போய் சென்றடைஞ்சு. மக்கள் வந்து அவங்கள திருப்பி இது பண்ணாங்க. ஸோ இதே தான் வந்து ஒரு நெறைய தலைவர்கள் சொல்லிட்டே போலாம் இதே மாரி. எல்லா தலைவர்களுமே பார்த்தோம்னா, அந்த ஒரு விஷன் இருக்கனால தான் வந்து, அவங்க வந்து நான் வந்து இந்த ஒரு விஷனோட வரேன். இது இந்த மக்கள இந்த அளவுக்கு கொண்டு போப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அ எல்லா உலக தலைவர்களும் சொல்லலாம். அதே மாரி மிகப்பெரிய பணக்காரர்கள்னு நான் எடுத்து பார்த்தோம்னா, 80% ஆஃப் 70-80% ஆஃப் பீப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருப்பாங்க. இன்னைக்குமே சொல்றேங்க. ஸோ அப்போ வந்து அ ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து, அவங்களுக்குள்ள இருக்க ஒரு வெறி. ஸோ ஜெயிக்கணுன்ற வெறி, தான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயரத்த அடையணுன்ற ஒரு அந்த மனத்தோட பலம் தான் வந்து அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வருது. ஸோ அடுத்தது என்ன சொல்லணும்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றப்ப வந்து, எப்ப நிகழ்காலத்தோட சமநிலை, அதாவது இப்ப இருக்கிற ஒரு விஷயத்த இப்ப நமக்கு வந்து என்னன்னா, அ இருக்கிறதுலே பெஸ்ட் நபர் யாருன்னா, நம்ம கூட இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான நபர் நம்ம பக்கத்துல இருக்கவங்க. சோ அப்படின்ற மாரி வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் என்னன்னா, இந்த செகண்ட் தான் இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒண்ணு கடந்த காலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல எதிர்காலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம். நிகழ்காலத்துக்காக ஒரு 10% இல்ல 10லேருந்து 15% மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏன் அவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா வந்து, இந்த மொமெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மொமெண்ட்ட எவ்வளவு ஹேப்பியா மாத்துறதா, இல்ல வருத்தப்படுறதா அது நம்மளோட சாய்ஸ் தான். இந்த மொமெண்ட்ட வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா செலவு பண்ண போறோமா? இல்ல வந்து ஒண்ணுமே அதாவது வேஸ்ட் பண்ண போறோமா? அப்படின்னு நம்மள்ட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இத வந்து நமக்கான இதா மாத்தணும். நம்மளோட டயத்த நம்மளுடைய கனவுக்காக நம்ம எப்போ ஓட ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் உண்மையான வெற்றி அடைவோம். ஆனா இங்க இருக்கிற நபர்கள்ல ஒரு 80% மக்கள் வந்து அடுத்தவங்க கனவுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. தான் கனவுக்காக ஓடுற 20% மக்கள் தான் இன்னைக்கு வந்து உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க, மிகப்பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க, மிகப்பெரிய தலைவர்களா இருப்பாங்க. ஸோ அப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம மாறுபடுறோம், எந்த அளவுக்கு வேறுபடுறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்ன கோல் செட்டிங். ஸோ கோல் செட்டிங் அப்படின்றது இன்னைக்கு இருக்க எல்லா கார்ப்பரேட்லயும் பார்த்தா கோல் செட்டிங்ன்றது இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 5 கோலோ, 4 கோலோ. ஸோ அந்த கோலுக்காக நீ வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சிஇஓட கோல் வந்து நெக்ஸ்ட் லெவல் பீப்புளுக்கு போகும். நெக்ஸ்ட் லெவல் பீப்புள் அதுக்கடுத்து கடைசி பாட்டம் லைன் வரைக்கும். சிஇஓட கோல் தான் நம்ம வேற ஃபார்ம்ல எழுதி வச்சிருப்போம். ஸோ அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். கடைசியா அந்த ஆர்கனைசேஷன் அத நோக்கி போய் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த கோல்ஸ்லயே ஒரு 5 விதமான கோல்ஸ் இருக்கு. ஒண்ணு பெர்சனல் கோல், அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் கோல், அடுத்து சோசியல் கோல், அடுத்து ஹெல்த்துக்கானது, அடுத்தது வந்து நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இலக்குகள் எல்லாத்துக்குமே நம்ம சரிவர குடுக்குறப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எப்படி அந்த இடத்துல வந்து அவங்களால வளர்ச்சி அதாவது வளர்ச்சின்றது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அப்ப எத நோக்கி போறோம் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். அடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ரிசைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நம்ம சொல்லுவோம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்ற மாரி, இந்த நம்ம உடல் தான் வந்து நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போறது. ஸோ அப்ப அதுக்கு வந்து உடல் வலிமையை, மன வலிமையை குறிக்கும். ஸோ ஒண்ணுமில்ல, ஒரு வெயிட் லிஃப்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து,
அவங்க வந்து அதை தூக்க முடியுன்ற அந்த மன உறுதி, அதோட பயிற்சி தான் வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய வைக்குது. ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களோட இது இருக்கணும். ஸோ இது எப்படி பண்ணா எக்ஸசைஸ், அப்புறமா ட்ரைனிங்ஸ்லாம் வச்சு பண்ணலாம். அடுத்து வந்து தெரிஃபிக் இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா, நம்மளோட இந்த ஏற்கனவே காக்னிசிவ் பிஹேவியல் தெரபி, அப்புறமா வந்து பார்த்தோம்னா என்எல்பி ப்ரோக்ராம்லாம் சொல்லுவாங்க, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி நம்மளுடைய மன வலிமையை அதிகப்படுத்திக்க முடியும்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இதுல வந்து நம்ம சொல்லிட்டோம். இதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து சவால்கள்னு பார்க்குறப்போ வந்து நிறைய சவால்கள் இருக்குது. ஸோ எப்படின்னா வந்து நம்மளுடைய நம்மளுடைய இப்ப நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதோட கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ நம்மளுடைய வந்து ஒரு காலகட்டத்துல ஏற்றத்தாழ்வு நிறைய இருந்தது. ஆஹ் ஒரு அதெல்லாம் வந்து அது இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம்னு வச்சுக்கோங்களேன். அது சொன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் இருக்கும், அதனால அதுக்குள்ள போகலாங்க. ஸோ அப்புறமா என்வரன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுல வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்றத முக்கியம். ஸோ இப்போ ஒண்ணுமில்ல, ஒரு விவசாயி வந்து நல்லா விவசாயம் பண்றாரு, இந்த வருஷம் நல்லா மழை வரும், சிறப்பா நம்ம விவசாயம் பண்ணிடலாம், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும். அந்த வருஷம் மழையே வரல, என்ன பண்றது? இல்ல இன்னொரு வருஷம் நிறைய மழை வந்துருச்சு, அதுவும் பயிர் வந்து ஃபுல்லா மூழ்கிருச்சு, அப்படின்னா கூட அவங்க எப்படி கடந்து வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்னன்னா, நிறைய இந்த உலகத்துல வந்து ஒருத்தவங்கள வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்றது எங்க நடக்கும்னு கேட்டோம்னா, அவங்க மனதை வச்சுதான் பலவீனப்படுத்துவாங்க. யாருமே பலத்தோட மோதுறாங்களோ இல்லையோ, அவங்க மனதை வந்து இருக்கிற சைக்காலஜிக்கலா தான் வீக் பண்ண முடியும். அந்த சைக்காலஜிக்கலா வீக் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க மொத்தமும் இழந்துருவாங்க. ஸோ அப்போ வந்து தன்னை இழக்காம இருக்கிறதுக்கு நிறைய சவால்கள் வரும். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய எல்லாருக்குமே தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும். 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கும். அவர் வந்து ஒரு வாட்டி அவரோட வாழ்க்கையில ஒரு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வாழ்க்கையில சம்பாதிச்சது எல்லாருமே சேர்த்து வச்சு ஒரு பெரிய லேப் கட்டியிருந்தாரு அவரு. பெரிய ஒரு ஆய்வுக்கூடம் கட்டி அந்த ஆய்வுக்கூடத்தை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆய்வுக்கூடம் தீப்பிடிச்சிருச்சு. அவர் பார்த்துட்டே இருக்காரு, ஒண்ணுமே சொல்லல, பார்த்துட்டே இருக்காரு. பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க, எடிசன், உன்னோட மொத்த லைஃப்ல நீ சம்பாரிச்செல்லாம் மொத்தமா எரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவரு ரொம்ப கோவம்லாம் படல, ரொம்ப வருந்தமா சொல்ல, திரும்பி பார்த்துட்டு, என் தவறுகள்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்குது, நான் என்னோட தப்பு இந்த தப்பு பண்ணாலும் இந்த தீய வந்துச்சு. அப்ப வந்து என்னோட தவறுகள் இங்க எரிஞ்சிருது, இதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த தப்பெல்லாம் நான் செய்யக்கூடாது, என் தவறுகள் இதோட எரிஞ்சதாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அவர்கிட்ட இருந்தது அந்த மனபலம் தான். சோ அதுக்கடுத்து திருப்பி அவர் வந்து நிறைய பண்ணாரு. சோ அவர் கண்டுபிடிச்சதுல நிறைய கண்டுபிடிப்பு இருக்கும். ஆனா நமக்கு ஒரு 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 என்ன சொல்றது, இத கூட இவர் தான் கண்டுபிடிச்சாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய நம்ம கோந்து பிசின்னு சொல்றோம்ல, இந்த கோந்து பிசினுக்காக வந்து அவர் மரத்தை வெட்டி மரத்துல வர அந்த கோந்து பிசினை வச்சு நம்ம வந்து ஒரு 2 பொருளை வந்து ஒட்ட வச்சிடலாம் அப்படின்றது அவரோட ஆராய்ச்சியோட நோக்கம். அதுக்காக அவர் வெட்டப்பட்ட மரங்கள் வந்து ஒரு 87 மரம் வெட்டியிருக்காரு. 87வது மரத்துல தான் அவருக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே கேட்டாங்க, 87 மரத்த வெட்டி தான் நீ கண்டுபிடிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அவர் 87வது மரத்துல கிடைக்காட்டினா கூட இன்னும் வெட்டிட்டு தான் இருந்திருப்பாரு மரத்த. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்வென்ஷன், புதுசா ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றப்ப வந்து அவங்க வந்து அந்த இடத்துல மன உறுதின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு உலக புகழ் பெற்றவர் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். அவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த சாதனையாளர்கள் எல்லாரும் பின்னாடி மிக முக்கியமா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க மனம் தான். அந்த மனம் தான் வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து டிரைவ் பண்ண வச்சிட்டு இருக்கு. அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஆஹ் அடுத்தது வந்து என்னன்னா, அது நம்மளுடைய இப்போ வந்து ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு இப்ப நம்ம எல்லாமே உலகமயமாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து இங்க வந்து இந்தியால நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட வந்து நம்மளோட நம்மள கஸ்டமரோ இல்ல கவுண்டர் பார்ட்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து வெளிநாடுகள்ல இருப்பாங்க. ஸோ அப்ப டிஃபரெண்ட் கல்ச்சர் ஆஃப் பீப்புளோட தான் நம்ம வந்து நிறைய வந்து இன்டராக்ஷன் நிறைய இருந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து எப்படி நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறதும் அவங்க எடுத்துக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எப்படி இந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முக்கியம். ஸோ ஈஸ்டர்ன் பிலாசபி வர்சஸ் வெஸ்டர்ன் பிலாசபி. ஸோ ஈஸ்டர்ன் பிலாசபி கிழக்கு மக்கள் வந்து ஒரு விதமான சிந்தனைகள், ஒரு விதமான நம்பிக்கைகள், ஒரு விதமான ஆஹ் கலாச்சாரம், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதே வெஸ்டர்ன் கல்ச்சர் டோட்டலா அதோட டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஜென் பிலாசபியை வந்து எடுத்துக்கலாம், இந்த பக்கம் வந்து வெஸ்டர்ன் பிலாசபி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி பாக்குறாங்க. இப்போ ஒண்ணும்ல, நம்ம இதுல வந்து நிறைய வந்து நூல்கள் இருக்கும். அதாவது என்ன, தன்னம்பிக்கை சார்ந்த நூல்கள் நிறைய நம்மளுடைய இலக்கியத்துல இருக்கும். ஸோ இப்போ நம்ம
ஆஹ் திருக்குறள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து தெய்வத்தானாக அதனும் முயற்சி தன் மெய் வருத்த குழி தரும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதே வெஸ்டர்ன்லயே சொல்லியிருப்பாங்க. So அப்போ வந்து என்ன இந்த ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஸோ அந்த எந்த இடத்துல நம்ம எதை பொருத்தி பார்க்குறோம், எந்த இடத்துல நமக்கு எது சரியா வரும் அப்படின்றத நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சொல்லணும் அப்படின்னா வந்து எப்படி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த அதாவது நம்மளுடைய மன இன்னைக்கு எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம், உலகம் ஃபுல்லா ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரெஸ் 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 சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஏன் நடக்குது? யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ட்ரெஸ் ஏன் மக்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போறாங்க? யாராவது ஒருத்தவங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாமே. யாராவது? ஏன் ஸ்ட்ரெஸ்ன்றது இன்னைக்கு வந்து ஒரு எ- மிகப்பெரிய ஒரு வார்த்தையா மாறுது? எதிர்பார்ப்பு. ஓகே, இப்ப எல்கேஜி குழந்தைகிட்ட கேட்டா கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு மாறிடுறாங்களே, எப்படி? யாராவது சொல்ல முடியுமா? அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லி சொல்லி எல்லாம் பழக்கப்படுத்திட்டாங்க. அத கேட்டு குழந்தைங்க நம்ம சொல்றத பார்த்து அவங்களும் சொல்றாங்க. சிறப்புங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ அப்போ வந்து என்னன்னா, இது 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 ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, நம்ம எல்லாருமே பயன்படுத்துற வார்த்தைய நம்ம சொல்றாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் உலகம் ஃபுல்லாவே. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வச்சு வந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த வியாபாரமே பெருசா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக அரசியலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அத. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா வந்து, ஒரு மனிதன் வந்து அவன வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா கூட ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணி ஒரு பீர் பிரஷர்லாம் சொல்றோம் தெரியுமா? ஸோ அது எதுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா வந்து, நான் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஸோ அப்ப வந்து என்னன்னா, நம்ம நமக்காக வாழ்ந்தா மட்டும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இங்க ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா வந்து, நெறைய பேர் நான் சொல்றது அதிகமான மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, நம்ம வந்து ஆ நம்மளுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்தணும்னு நெனைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா நம்ம வந்து சில விஷயங்கள் சில பேர் இப்படி இருக்காங்க அப்படின்றக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் நெறைய இடத்துல புதுசு புதுசா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப எந்த வீட்ல இருக்கணும்ன்ற அந்த நபர் முடிவு பண்ணும். ஒரு ஹவுசிங் லோன் வாங்கி ஒரு வீடு கட்டி இல்லன்னா அதுல இருக்கணுமா வேணாமான்றது அவங்க சாய்ஸ் தான். இப்ப அவங்க விருப்பமா இருந்து செய்றதுன்றது வேற. எல்லாரும் இருக்காங்கன்றக்காக நானும் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வரேன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அங்க தான் ஸ்டார்ட் ஆகும். சோ இதே இது வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நெறைய கார்ப்பரேட்டா இருக்கட்டும், நெறைய இடத்துல வந்து நெறைய பேர் திடீர்னு வந்து ஒரு ஃபயரிங் நடக்கும். ஜாப் ஃபயரிங் நடக்கும். ஸோ அப்போ வந்து அந்த வந்து எடுத்துக்கிறதுக்கு இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மோர் ஓவர் வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லோன் இருக்கு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா போயிரும். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன அடிஷனல் ஒர்க் லோட் குடுத்தாலும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற தாட் ப்ராசஸ் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான இது வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது கிரியேட் ஆகுது. ஒண்ணுமில்ல, ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிறோம். முன்னாடி இருந்தப்ப வந்து பார்த்தோம்னா, வெற்றின்றது வேணும் தான். வெற்றின்றது நடக்கும் தான். ஆனா வந்து ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையே டாப்பரா இருக்கணும். அந்த குழந்தையே கல்ச்சுரல்ல ஃபர்ஸ்ட்டா வரணும். அந்த குழந்தையே ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்டா வரணும். எல்லாமே அந்த குழந்தை நம்பர் 1 இருக்கும். அப்படின்ற மாரி இன்னைக்கு நெறைய பேர் வந்து நெறைய பேரண்ட்ஸ் அந்த மாரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்னோட இதுக்கு வந்து அது மாரி வந்து என்னன்னா, அந்த ஸ்கூல்ஸோட மேனேஜ்மென்ட் எப்படின்னா, நம்ம கஸ்டமர் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணணுமோ பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்களும் சில இது பண்றாங்க. அது கடைசியா யார பாதிக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த குழந்தைய பாதிக்கும். ஸோ ஒரு 13 பருவத்துல இருக்க அந்த கதைய கொன்னு, கவிதைய கொன்னு, எல்லாத்தையும் கொன்னு ஒன்லி வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது ஒரு ஃபினான்ஷியல் இதா இருந்தா போதுன்ற ஒரு மனநிலைமைக்கு எல்லாரும் ஒரு ஆர்டிபிஷியலா மாத்துறாங்க தெரியுமா? ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் தான். முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஃப்ரீடம்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களா இருக்கணும்ன்றதுக்கு நெறைய பேரண்ட்ஸ் அந்த காலகட்டத்துல அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு புறநானூற்று தாய்லாம் நம்ம கேட்டிருப்போம்ல. அப்ப பார்த்தோம்னா வந்து ஒரு போருக்கே பையன அனுப்புவோம்ன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு பக்கத்து தெருக்கே அனுப்ப பயப்படுறாங்க. எதுக்காக? சமுதாயம் ரொம்ப இருக்கு. சமுதாயம்ன்றது யாரு? நம்ம தான் சமுதாயம். ஸோ அப்போ வந்து என்னன்னா, அப்போ முன்னாடி இருந்தவங்க ஒரு விஷயத்த வந்து அவங்களே அணுக விட்டத, இன்னைக்கு இருக்கவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து, இந்த சமுதாயம் ரொம்ப இதா இருக்குது. நம்ம தான் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற மாரி நெறைய பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, அப்ப வந்து ஒரு 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 பாதை வந்து எந்த பாதையா இருந்தாலும் நம்ம கடந்து வரணும்ன்றத சொல்லாம, நான் பாதைய உனக்கு அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு, அந்த அவங்கள செய்ய வேண்டிய விஷயத்த இந்த இந்த இடத்துல மாத்தி செய்றனால தான் அது குழந்தைகள்ல இருந்தே அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லா காலகட்டத்திலயும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சொல்லணும் அப்டின்னா வந்து, ஸோ இப்ப வந்து மென்டலி நம்மளுடைய மனபலம் இருக்கா? மனிதர்கள் செய்யாத விஷயங்கள் ஒரு 13 விஷயம் இருக்குது. அத வந்து ஒரு ஆத்தர் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து, எப்பயுமே வந்து அவங்க வந்து இந்த த தன்ன வந்து ஒரு அ
ப்ளீசிங் மென்டாலிட்டியாவே இருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு என்னப்பா நடந்துருச்சு, நான் இந்த இடத்துல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த இடத்துல வளர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இந்த இடத்துல எனக்கு படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி ஒவ்வொருத்தர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. யாருன்னா அந்த மனபலம் உள்ளவங்க இதை சொல்லவே மாட்டாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா, அடுத்த விஷயம் வந்து அவங்களோட தன்னுடைய பலம் இருக்குல்ல, அதை வந்து எந்த காலத்துலயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்களுக்காக நான் மாற போறேன், நான் இதை செஞ்சா வந்து என்னுடைய பாஸ் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுவாரு, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஓன் எமோஷனுக்காக அவங்க வந்து வேலை செய்வாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து அவங்க வந்து எந்த காலத்திலயும் மாற்றத்தை விரும்புவாங்க. அதாவது மாற்றத்தை கண்டு பயப்படவே மாட்டாங்க. ஸோ அந்த மாற்றத்தை விரும்புவாங்க. ஸோ ஒரு புதுசா ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக நிறைய என்னென்ன முடிவு இருக்கணுமோ எடுப்பாங்க. அடுத்தது என்னன்னா, அவங்களோட ஆற்றலை வீணாக்க மாட்டாங்க. இது எப்படி பார்த்தாங்கன்னா வந்து, இப்போ வந்து ஆஹ் என் வாழ்க்கையில வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, திடீர்னு வந்து லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சுன்றப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. ஸோ எப்போ மனபலம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஸோ அது காரணம் நான் தான். டிராஃபிக் ஜாம் இருக்குமா இல்லையான்னு முடிவு பண்ண பார்த்துருக்கேன் நான் தான். அப்ப நான் பார்க்கல அப்படின்றப்ப வந்து அந்த அதுக்குரிய காரணம் வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெரியுமா? ஸோ இது வந்து அவங்களோட ஒரு முக்கியமான குவாலிட்டியா இருக்கும். அடுத்து வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க எல்லாரையுமே வந்து இந்த ப்ளீசிங் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீசிங் அவங்க வந்து யாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. ஸோ நான் இப்படித்தான். நிறைய இடத்துல நோ சொல்ல ரெடியா இருப்பாங்க அவங்க. ஸோ இதனால முடியாதுப்பா அப்படின்னு சொல்றது ரொம்ப தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட நோ சொல்ல இது பண்ணாம இப்படியே சுத்தி சுத்தி சொல்லி அவங்க டைம் வேஸ்ட் ஆகி இன்னும் ஒண்ணுமில்ல, ஒருத்தர் மேரேஜ் வச்சிருக்காருன்னு சொன்னேன். திடீர்னு இன்னொருத்தர் வந்து எனக்கு ஒரு 2 lakhs வேணும்ப்பா, நீ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறப்ப வந்து அவரால் கொடுக்க முடியாதுன்ற விஷயத்த உடனே சொல்லிட்டாருன்னா, சரி இந்த சாய்ஸ் கிடையாது, வேற சாய்ஸ் போலான்னு அவர் முடிவுக்கு வந்துடலாம். ஆனா என்னன்னா, நான் சொல்றேன்ப்பா நானு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு, ஒரு 4 நாள் கழிச்சு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, எந்த முயற்சியும் பண்ணாதவங்கள சொல்றேன், முயற்சி பண்றவங்கள சொல்லல, எந்த முயற்சியும் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப, அந்த இடத்துல வந்து அவர் முன்னாடியே நோ சொல்லியிருந்தாருன்னா இவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அவர் லேட்டா நோ சொன்னனால இன்னும் அவருக்கு வந்து ஒரு கூடுதல் ப்ரெஷர் வரும். அப்ப வந்து அவங்க வந்து எப்பயுமே வந்து எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க நோனா நோ சொல்லிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படவே மாட்டாங்க. ஸோ எப்பயுமே ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆஹ், ஒரு ஒரு இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நம்மளுடைய அலிபாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அந்த கம்பெனியோட ஒரு சிஇஓ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஆம், நான் வந்து என்கிட்ட வாழைப்பழம் இருக்கு, நிறைய பணம் இருக்குது. நான் என்ன பண்றேன்னா ஒரு வாழைப்பழம் அந்த இடத்துல குரங்குகள் நிறைய இருக்குது. அந்த குரங்குகள் மத்தியில வந்து நான் பணத்தை தூக்கி போறேன், வாழைப்பழத்தை தூக்கி போறேன். குரங்கு என்ன எடுத்திருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் சொன்னாங்க, கண்டிப்பா மங்கீஸ் எல்லாருமே அவங்க வந்து அந்த வாழைப்பழத்தை தான் எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. எல்லாம் ஓடி வந்து எடுத்திருக்கோம். நான் ஆனா அதோட அதிகமான மதிப்புள்ள பணத்தை வச்சிருப்பேன் பக்கத்துல. அப்ப வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, இங்க இருக்கிற 80% ஆஃப் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மங்கீஸ் மாரி எல்லாரும் ஜாப் ஜாப்ன்னு போவாங்க. 40 வருஷம் நான் வேலை செய்ய ரெடியா இருப்பாங்க. ஆனா 20% வந்து தன்னோட நானே ஒரு புதுசா ஒரு என்டர்பிரினர் ஆகுறேன், இல்ல சோலோபனர் ஆகுறேன் அப்படின்னு சொல்றது மொத்தம் 20% தான். அவங்களுக்கு இனிஷியலா அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஆனா ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க மேல அவங்க நம்பிக்கை வச்சு அதுல பயணிச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க இவங்களோட வளர்ச்சியோட அதிகமான வளர்ச்சி போயிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து அந்த இடத்துல தான் வந்து மாறுபடுறாங்க. ஸோ யாரெல்லாம் கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இன்னொன்னு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சேஃபான சேவிங்ஸ் போறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. இந்த ரிஸ்க்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் எடுக்கிற மாரி. ஸோ கண்டிப்பா எனக்கு வந்துரும் அப்படின்ற மாரி. அப்ப அதோட பலன் வந்து ஒரு மினிமமா தான் இருக்கும். ஸோ இதே சில பேர் வந்து என்னால வந்து நான் புதுசா ஒரு விஷயத்த ஸ்கில் லேர்ன் பண்றேன். லைக் ஒரு ஷேர் மார்க்கெட் மாரி ஒரு விஷயத்த நான் லேர்ன் பண்றேன். அத லேர்ன் பண்ணி அதனால சில ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி எடுப்பாங்கல்ல. அப்ப யாருக்கு வளர்ச்சி இருக்குன்னு கேட்டா, அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். அதுவும் கால்குலேட்டட் ரிஸ்க்கா இருந்தா ரொம்ப நல்லது. பிளைண்டா எடுக்கக்கூடாது. கால்குலேட்டட் ரிஸ்க்கா இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து எப்பயுமே அவங்க வந்து இறந்த காலத்துல வாழவே மாட்டாங்க. நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, ஓகே. அதுக்காக அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்க முடியும். இன்னைக்கு என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா சார்? ஒரு காலத்துல நான் அதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போறீங்க? இதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? அவ்வளவுதான். சோ அப்போ வந்து எப்பயுமே பாஸ்ட்ல இருக்க மாட்டாங்க அவங்க. அப்புறமா வந்து அவங்க வந்து எப்பயுமே ஒரு தப்ப வந்து திருப்பி திருப்பி அதே தப்ப செஞ்சுட்டே இருக்க மாட்டாங்க. சோ இருக்கிறதுலே வந்து ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா புதுசா நம்ம முயற்சி பண்றோம், அதனால தவறு நடக்குன்னு சொல்லுவோம். அதே தப்ப திருப்பி செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவன் வந்து இதே திருப்பி திருப்பி அந்த தப்பு நடந்துட்டே இருந்தா அந்த நபர் வந்து முட்டாளுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. சோ அப்ப வந்து அவங்க வந்து செய்யற தப்ப திருப்பி செஞ்சுட்டே இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து என்னன்னா வந்து
அவங்க வந்து மத்தவங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்படவே மாட்டாங்க. சோ யார் பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளால அடுத்தவங்க வெற்றியை பார்த்து யார் பாராட்டுவாங்கன்னா, அவங்க மேல இருக்க கான்ஃபிடன்ஸ்னால தான் பாராட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுடைய இவர் வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய இயக்குனர் சிகரம் வந்து பாலச்சந்தர் இருப்பார்ல. அவர் வந்து எப்படின்னா, ஒரு வாட்டி பாரதி ராஜாவோட படத்தோட பாராட்டு விழாக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் பாரதி ராஜாவ அவ்ளோ பாராட்டிட்டு இருந்தாரு. பாராட்டிட்டு இருக்கிற சமயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து, அவரே எந்திரிச்சு போய் போதுங்க ரொம்ப நேரம் பாராட்டிட்டீங்க அப்படின்றப்ப வந்து, யாரால இன்னொருத்தவங்கள சக போட்டியாளர பாராட்ட முடியும்னா, தான் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க ஒரு நபரால தான் சக போட்டியாளர பாராட்ட முடியும். சோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டோம்னா, இது நெறைய இடத்துல நடக்கும் இந்த இடத்துல. சோ யாரெல்லாம் இன்னொருத்தவங்கள பாராட்டலன்னா வந்து, கொஞ்சம் வந்து இன்செக்யூரா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சோ அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மென்டலி ஸ்ட்ராங் பீப்பிள் யாருமே வந்து தோல்விய கண்டு பயப்படவே மாட்டாங்க. தோல்வி கண்டாலும் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. சோ என்ன ஃபெயில்யூர் நடக்குதா? நடக்கட்டும். அதுக்கடுத்து திருப்பி முயற்சி பண்ணுவோம். இது வந்து ஒரு ஐட்ரேஷன் மாரி. இப்ப எல்லாருக்குமே வந்து ரிசர்ச்ல இருக்கவங்களுக்கு தெரியும்ல. சயின்ஸ் லேபார்டரிலாம் பண்ணுவோம் நம்ப. நெறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. சோ அந்த ஐட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது வந்து நம்மளுடைய வெற்றிக்கான படிகளா இருக்கும். சோ இந்த தப்பு நடந்துச்சா, இந்தனால இது நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். சோ அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான். அடுத்தது வந்து அவங்க எப்பயுமே வந்து தனியா இருக்கிறத ஒரு 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 பயமே இருக்காது. அதாவது எப்பயுமே அவங்க கூட ஆள் இருந்துட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க தனியா இருந்தா இருந்துருவாங்க. சோ அந்த தனிமைய அவங்களால ரசிக்க முடியும். அவங்களால அத வந்து ரொம்ப வந்து சூப்பரா அவங்களால வாழ முடியும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. சோ இது வந்து என்னன்னா வந்து அ தனிமைன்றது இப்ப வந்து எப்பவுமே நம்மளுடைய கூட்டத்துல இருக்கப்ப நம்ம வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தனியா இருக்கப்ப நம்ம எண்ணங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அவங்க பொறுத்தளவுக்கு எப்பயுமே தனியா இருந்தோம்னா இது பண்ண மாட்டாங்க. சோ எப்பயுமே எல்லாரும் நம்ம ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஆலமரம்ன்றது தனியா தான் இருக்கும். அது வந்து ஒரு மரம் ஒரு தோப்புக்கு சமம். சோ அப்ப வந்து அவங்க ஆலமரம் மாரி இருப்பாங்கன்னு சொல்லலாம். சோ அடுத்து வந்து என்னன்னா, அ அவங்க வந்து எப்பயுமே வந்து அ எப்பயுமே இம்மீடியட் ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. சோ இப்ப எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா, உடனே எனக்கு அதுக்குரிய பலன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சோ எப்படின்னா நம்மளுடைய அ மவுண்டைன் மேன் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. அவர் பீகார்ல இருக்காரு. சோ அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப ஒரு அவரு வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு துயர சம்பவத்தினால ஒரு முடிவு எடுத்தாரு. அ என்னன்னா வந்து, அவரோட வாழ்க்கையில வந்து பார்த்தோம்னா, அவரோட மனைவி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அந்த நடுவுல ஒரு மலை இருக்கும். அந்த மலைய வந்து கடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா வந்து, மலைய வந்து மலை இருக்கனால வந்து, சாதாரணமா போயிருக்க வேண்டிய நபர் வந்து, அ அவரோட பேர் வந்து மஞ்சி. தசராத் மஞ்சி அவரோட பேரு. அவர் வந்து என்னன்னா, அ ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் மனைவிய கூட்டிட்டு போணும்னா, ஆஸ்பத்திரி போனோம் அப்படின்னா வந்து, சாதாரணமா போனோம்னா அந்த மலைய கடந்து போனா 2 கிலோமீட்டர் இருக்கும். இல்லாட்டினா வந்து இது சுத்தி போறனால வந்து அவருக்கு வந்து ஒரு ஆக்சுவலா பக்கத்து டவுனுக்கு போறதுனால 70 கிலோமீட்டர் சுத்தி போற மாரி இருக்கும். பக்கத்து டவுன் தான் ஹாஸ்பிட்டல். ஆனா சுத்தி போறதுக்கு 70 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். சோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னோம்னா வந்து, அதனால அவங்க மனைவிய கூட்டிட்டு போறப்ப, அவர் வந்து அவங்க மனைவி இறந்துடுறாங்க. இதுல இருந்து என்ன பண்றாருன்னா, அந்த மலைய வந்து தனி நபரா வந்து ஒரு பாதை அமைக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டே இருந்திருக்காரு. சோ அவர் போராடி, 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 போராடி ஒரு பாயிண்ட்ல வந்து அவர நெறைய பேர் பைத்தியம்னே சொல்ட்டாங்க. சரி இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லப்பா. எப்பப்பா தனி ஒரு ஆள எடுத்துட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மம்முட்டியோ, ஒரு இதையும் எடுத்துட்டு போய் வெட்டிட்டே இருந்திருக்காரு. ஆனா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து 22 வருஷம் அவர் எடுத்துக்கிட்டாரு. 1960ல ஆரம்பிச்சது 1982ல அவரு முடிச்சிருக்காரு. முடிச்சதுனால கிட்டத்தட்ட வந்து அ ஒரு 34 ரொம்ப டைம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப வந்து என்னன்னா, வந்து 70 கிலோமீட்டர் இருந்தது. இப்ப வந்து ஒரு அ அது வந்து 15 கிலோமீட்டரா மாறிருச்சு அப்டின்றாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து இப்டி ஒரு விஷயத்த செய்ய முடியுது அப்டின்னு சொன்னோம்னா, இவர எத்தன பேர் திட்டியிருப்பாங்க? எவ்ளோ பேர் வந்து, "என்னப்பா இவரு இப்டி பண்ணிட்டு இருக்காரு?" அப்டின்றப்ப எவ்ளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா, அந்த கிண்டல் பண்ணவங்க யார் பேரும் வரலாறு இடம்பெறல. ஆனா தசரத் வன்சியோட பேர் இப்போ வரைக்கும் மவுண்டன் மேன் அப்டின்னு சொல்லிட்டு அ இந்திய தலைவர்களாலும், உலக மக்களாலும் போற்றப்படுகின்ற ஒரு நபர். அவர்ட்ட இருந்தது ஒரு உளியும், ஒரு சுத்தியலும் மட்டும் தான். அந்த சுத்தியலும், உளியும் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அவரோட விடாமுயற்சி, அந்த மனபலம் தான் வந்து ஒரு 22 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் வந்து இது பண்ணியிருக்காங்க. சோ அவருக்கு வந்து நெறைய ஹானர்ஸ் கிடைச்சிருக்கும். அவருக்கு வந்து அவருடைய தபால் தலைலாம் வெளியிட்டிருக்காங்க. சோ இது மாரி நெறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. சோ அப்போ வந்து என்னன்னா, கடைசியா வந்து மன வலிமை உள்ள மக்களோட ஒரு 10 குவாலிட்டீஸ் அப்படின்றது என்னன்னா வந்து, அவங்க எப்பயுமே யாரையுமே வந்து பிளேம் பண்ணவே மாட்டாங்க.
தன்னுடைய தோல்விக்கு இன்னொருத்தவங்களும் முதல் ஆள் நின்று வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா வாழ்க்கையோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்கள வந்து அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம இன்னொரு விஷயத்தை பத்தி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து அவங்க எப்பயுமே முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. ஸோ காலையில சீக்கிரமா எந்திரிச்சு மற்றவங்களோட இந்த ஏர்லி பேர்ட் நம்ம சொல்லுவோம்ல, நம்மள வந்து காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், அதாவது 4 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கணும் வித்தியாசம் என்னன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கனால அவங்களுடைய அந்த அந்த ரொம்ப ஆரம்பிக்கிற நாள் வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஆரம்பிக்கிறனால அவங்க ரொம்ப சிறப்பா வந்து செயல் பண்ண முடியும். அடுத்தது வந்து கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட். ஸோ அவங்க வந்து தன்னுடைய மனசை கட்டுப்பாடா வச்சுக்குவாங்க. ஸோ மனக்கட்டுப்பாடு தான் வந்து உண்மையான மனபலத்தோட முக்கியமான ஆழம். அடுத்து வந்து என்னன்னா அவங்க வந்து மாற்றத்தை விரும்பக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. எந்த ஒரு புதுவான விஷயங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்க அவங்க ரெடியா இருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து என்னன்னா அவங்க நேரம் அவங்களுக்கானதா இருக்கும். தான் கனவுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தான் கனவுக்காக யார் ஓடுறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆவாங்க. அடுத்து வந்து என்னன்னா எப்பயுமே அவங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்றப்போ வந்து திருப்பி வந்து அந்த ஒரு விஷயத்தை திருப்பி 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 செஞ்சுட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டி. அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து எப்பயுமே வந்து டோன்ட் ஓவர் திங்க் சொல்றது. அதாவது யாரையுமே வந்து ஓவர் திங்கிங் உடம்புக்காகாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அதுல அவங்க வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓவர் திங்கிங் உடம்புக்கா. நம்ம தளத்துல கூட ஓவர் திங்கிங் பத்தி வந்து நம்ம ரமேஷ் சார் பேசியிருந்தார்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்னன்னா எப்பயுமே வந்து அவங்க எப்பயும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதெல்லாம் அடையிறதுக்காக அவங்க வந்து மெடிடேட் பண்ணுவாங்க. ஸோ மெடிடேட்ன்றது நம்மளுடைய கன்வென்ஷனல் மெத்தட்ல மெடிடேட் பண்றதுன்றது ஒண்ணு. தான் செய்யற வேலையை முழு மனதோட செய்யறது, ஒருமுகப்படுத்தி செய்யறது கூட மெடிடேஷன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த மெடிடேஷன்ன்றது தான் செய்யற துறையா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட மெடிடேஷன் நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ இதெல்லாம் செய்வாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய அனைவருக்கும் உள்ள மனத்தின் பலத்தை கொண்டு நம்மளுடைய இலக்குகளை சரிவர அமைத்து நம்மளுடைய உழைப்பை இன்னும் 10 மடங்கு அதிகப்படுத்தி தன்னோட வாழ்க்கையில் அடைய வேண்டிய அனைத்தையுமே வந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டி இங்குள்ள அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனபலமே நம் வாழ்வின் உயர்வு, மனபலமே நம் வாழ்வின் உயர்வு என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி அனைவருக்குமாக. நன்றி. நன்றிங்க விவேக். மிகவும் அற்புதமான ஒரு சிறப்புரை. இனியவை என்ற தொகுப்பில் மனபலம் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் நிறைய சிந்தனை செறிவுகளை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க இனியவை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செருமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று அதிகாலை அன்பு பரிசாக மனபலம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் உள்ளமும் உடலும் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செழுமைப்படுத்தவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். விவேக் அவர்களுக்கு நன்றி. மனோபலம் அப்படிங்கிறத பத்தி நிறைய சிறப்பாக நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு.
ஆறு அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல் இதெல்லாம் 5 அறிவு அப்படின்னா 6வது அறிவு அப்படிங்கிறது நம்மளுடைய மன உருவாக்கம் தான். இது தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. அஹ் கிரேக்கத்துல பிலிப் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் குதிரையை கொண்டு வராரு. இந்த குதிரையை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தன்னுடைய படை வீரர்களை அனுப்புறாரு. படை வீரர்கள் எல்லாருமே தோல்வி அடைறாங்க. அப்ப அவருடைய 13 வயது பையன் நான் முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்றான்னா கூட்டிட்டு போய் அந்த குதிரையை வெயில நிக்க வைக்கும்போது அதோட நிழல் அது பின்னாடி விழுகுது, குதிரையின் பின்னாடி விழுகுது. அதனால என்ன பண்றான்னா சுலபமா அந்த குதிரை மேல ஏறி சவாரி பண்ண முடியுது. அப்ப எப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டப்ப அவன் அந்த பையன் என்ன சொல்றான்னா, அந்த குதிரையோட நிழல் முன்னாடி விழும்போது அந்த குதிரை அதை பார்த்து பயந்துச்சு. அதுதான் பிரச்சனையே. அது ஒரு இரிட்டேட் ஆயிடுச்சு. இப்போ நிழல் பின்னாடி விழுது வெயில்ல நிக்க வைக்கும் போது, அதனால அது பயப்படல. நான் சுலபமாக அதை கையாள முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி பலத்தை பற்றி ரொம்ப தெளிவா 13 வயதுல சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா அலெக்சாண்டர். மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த மன உருவாக்குதல் தான். ஒரு பிரச்சனைய வாய்ப்பாக பார்க்கிறவங்க வெற்றியாளர்கள், ஒரு பிரச்சனையாக பார்க்கிறவர்கள் தோல்வியாளர்கள். செரீனா வில்லியம்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க நிறைய நிறவெறி பிரச்சனைகளை எதிர்த்து தனியாக 24 கிராண்ட் ஸ்லாம் டைட்டிலும் கலப்பு இரட்டையர் அந்த மாதிரி 39 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய மன உறுதியை காட்டுது, ஒரு growth மைண்ட் செட்டை காட்டுது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களும் அப்படிதான். தான் தொடங்கின ஒரு கம்பெனியவே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் பல வருடம் கழித்து மீண்டும் அந்த கம்பெனி ஆப்பிளை எடுத்து நடத்தி வெற்றிகரமாக நடத்த முடியுது அப்படின்னா அதற்கு அவருடைய மனோ உறுதிதான் காரணம். ஏன்னா அவர் கல்லூரி படிப்பை கூட சரியா முடிக்கல. காரணம் பெற்ற தாய் தந்தை வேற, வளர்ந்த தாய் தந்தை வேற அப்படிங்கும்போது பல சிக்கல்களை சந்திச்சு அந்த மனோபலத்தால தான் அவரால வெற்றி அடைய முடிஞ்சது. ஜோசப் மர்ஃபி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாருமே அந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கும் 40 வயதிலேயே கேன்சர் வந்தா கூட அதை தன்னுடைய ஆழ் மனதால சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக அந்த கேன்சரில இருந்து மீண்டு வந்து 80 வயதிற்கு மேல் வரை வாழ்ந்திருக்காரு. நம்மளுடைய மனோபலம் அப்படிங்கிறது இந்த சமுதாயம், கல்வி, தட்பவெப்பம் இதெல்லாம் பொறுத்து கூட அமையும். நம்ம செல்ஃப் கண்ட்ரோல், ஃபோக்கஸ் இதெல்லாமே மனோபலத்துக்கும் ஒரு முக்கிய காரணம். பாசமலர் படத்துல நடிச்ச சிவாஜி அவர்களும் சாவித்திரி அவர்களும் 2 நாள் அந்த கிளைமேக்ஸ் காட்சி இருக்கும். அதுல நடிக்கிறதுக்காக 2 நாட்கள் தனி அறையிலேயே இருந்திருக்காங்க. அந்த காட்சி நடிச்சு முடிச்ச பின்னாடியும் கூட 2 மணி நேரங்கள் அழுதுட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸோட அதை அர்ப்பணிச்சு அந்த காட்சியில நடிச்சிருக்காங்க. ஹென்றி ஃபோர்ட் அவர்கள ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அவரால ஒரு 24 மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றாங்க. ₹1 கூட இல்லாம இன்னைக்கு விட்டாலும் அவரால ஃபோர்ட் மாதிரி இன்னும் விரைவில் அவரால் ஒரு கம்பெனி தொடங்க முடியும். அந்த அளவுக்கு அவர் மனோபலம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. நம்மளோட மனபலத்தை எப்படி அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னா செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லலாம். நமக்குள் நாம் என்ன பேசுகிறோம், செல்ஃப் லவ், நம்மை எவ்வளவு நம்ம விரும்புறோம், காட்சிப்படுத்துதல் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொன்னவர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங். அந்த மாதிரி பல கனவுகளை நம்ம காட்சிப்படுத்திக்க வேண்டும். நிகழ்காலத்துல வாழ்றவங்க அப்படின்னு பார்த்தா 10-15% தான் இருப்பாங்க. தன்னுடைய கனவுக்காக ஓடுறவங்க 20%, மற்றவர்களோட கனவுக்காக ஓடுபவர்கள் 80% பேரு. இது சிபிடி அப்படின்னு அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, NLP, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் இதன் மூலமாக கூட நம்ம மனபலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். நம்ம பலத்தோட மோதுவதை காட்டிலும் பல பேர் நம்மளுடைய பலவீனத்தோட தான் மோதுறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அவருடைய பல நாள் ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சி கூடம் தீப்பிடித்து எரியும் போது அவர் அமைதியா இருக்காரு. எல்லாரும் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல என்னுடைய தவறுகள்லாம் எரிகிறது அப்படின்னு சொல்றாரு. பல கண்டுபிடிப்புகள் இருக்கு. அதுல அந்த கோந்து பிசின் ஒன்னோட ஒண்ணு ஒட்ட முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 87 மரங்கள் அவரு வெட்டுறாரு. இன்றைக்கு உலகமயமாக்குதல் நடக்கும்போது வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்றோம், ஈஸ்டர்ன் கல்ச்சர் சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பல மாறுபாடுகள் இருக்கும்போது எப்படி ஒன்றிணைந்து பயணிக்கிறது அப்படின்னா இங்க என்ன சொல்றோம், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ங்கிறோம். அதே மாதிரி அங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நம்ம எப்படி முன்னுக்கு வரோம் அப்படிங்கிறது புரியும். இன்றைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சு பெரிய வியாபாரம் அப்படிங்கிறதும் நடக்குது.
ப்ளீசிங் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு சிலர் என்னன்னாக்க கிடைக்கிற எதையுமே வச்சு நிம்மதியாகவோ, சந்தோஷமாகவோ இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் எதற்குமே நோ சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நம்ம எதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழத்தையும் நெறைய போட்டாலும், பணத்தை போட்டாலும் குரங்கு வாழைப்பழத்த மட்டுமே எடுக்கும். பணத்தை எடுக்காது. அந்த மாதிரி தான். மற்றவர்கள் நம்மளுடைய வெற்றியை பார்த்து வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம சில குவாலிட்டீஸ் இருக்குது. மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து வெற்றியாளர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள். உதாரணத்துக்கு பாலச்சந்தர் இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள், இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க. அப்படி தன்மேல் நம்பிக்கை இருந்தா தான் மற்றவர்களை நம்மால புகழ்ந்து பேச முடியும். நம்ம தனிமையை ரசிக்க வேண்டும். "தனிமரம் தோப்பாகாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆலமரம் அப்படிங்கிறது தனியா தான் இருக்கு. மவுண்டன் மேன் அப்படிங்கிற ஒருவர பத்தி பகிர்ந்துகிட்டார். தசரத் மாஞ்சி அப்படிங்கிறவர தன்னுடைய மனைவியை சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக முடியல. ஏன்னா 70 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும். அதனால அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த நிலைமை யாருக்கும் கூடாதுன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆளாக அந்த மலையில ஒரு பாதை அமைக்கிறாரு. இதனால கிட்டத்தட்ட ஒரு ம் அ 55 கிலோமீட்டர் போல கம்மியாகுது. இதன் மூலமாக யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா, அந்த பயணிக்கிற நேரம் குறைவாகும் அப்படிங்கிற ஒரு அனைவருக்கும் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு காரியத்துல இறங்கும்போது நிறைய பேர் அவர கிண்டல் பண்றாங்க. ஆனா கிண்டல் பண்றவங்களுடைய பெயரெல்லாம் சரித்திரத்தில் இடம்பெறுவதில்லை. அதையெல்லாம் தாண்டி யாரையும் குறை சொல்லாமல், தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல், சரியான காரியங்களில் ஈடுபடுபவர்களின் பெயர் தான் சரித்திரத்தில் இடம்பெறும். நம்ம தசரத் மாஞ்சி அவர்களைப் போல நேரத்துல காலையில எழுந்திருக்கணும். நேர விரயம் பண்ணக்கூடாது. மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெற்றியாளர்கள். கடின உழைப்பாளர்களாக இருப்பார்கள். இப்படி நம்மளுடைய மனோபலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்தும், அதை எப்படி வெற்றி பெற முடியும் மனோபலம் மூலமாக, அதை எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது, இதை பத்தியெல்லாம் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்ட விவேக் அவர்களுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்று நம் குழுவில் வந்து திருமிகு விவேக் அவர்கள் நமக்கெல்லாம் பல கருத்துக்களை முன்வைத்தார். அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க நிறைய கருத்துக்கள் நம்ம முன் வச்சு நம்மளெல்லாம் ஊக்கப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். எவ்வளோ கருத்துகள், மனபலம், மனோபலத்தை வச்சு யார் யாரெல்லாம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அந்த மாதிரி நமக்கு ஊக்கப்படுத்தி இந்த கால நேரத்தில் நம்மளாம் வாழ வச்ச ஐயா அவங்களுக்கு, விவேக் ஐயா அவங்களுக்கு பல கோடி நன்றி ஐயா. நமக்கு வாழ்க்கையில் பலம்தான் முக்கியம். அந்த பலத்தை நாம் பின்பற்றி நலமாக வாழ வேண்டும் என்று பல கருத்துக்களை முன்வைத்து எங்களையும் ஊக்கப்படுத்தி வாழ வைத்ததற்கு நன்றிகள் ஐயா. கடந்த காலம், எதிர்காலம் இதுல வாழக்கூடாது, நிகழ்காலத்துல வாழணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. யார் ஒருத்தங்க எவ்வளோ சோதனை வேதனை வந்தாலும் அதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு இப்ப இந்த நேரம் இந்த நிமிஷம் என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு அந்த நேரத்துல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். அப்படிலாம் வாழ்ந்தோன்னா நமக்கு கஷ்டங்கள் விலகும் அப்படின்னா அது வர்றது வந்துட்டே இருக்கும். அதை ஒரு வழியா விட்டுட்டு நம்ம எந்த பாதையில போறோம் அதை தான் நம்ம நினைச்சு வாழணும். அதையே எடுத்து கவலைப்பட்டுட்டு உட்காந்தோம்னா நம்ம மனசும் கெடும், உடம்பும் கெடும், செய்ய வேண்டிய வேலைகளும் கெடும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரி, இது நடந்ததா சரி, அது நடக்குதா சரி. அதான் கீதையில சொன்ன மாதிரி அந்த எல்லாம் அனுசரித்து வாழணும்னு எல்லாரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது ரொம்ப மனசு சாந்தமாக சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ காலையில் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிவுரை சொன்னீங்க ஐயா. மனதில் உறுதி வேணும். எந்த காரியத்தை செய்தாலும் அந்த மன உறுதியோட அந்த தவம் செய்கிற மாதிரி சொல்கிறேன் நான். அதில் அப்படியே முழுமையாக நம்மளை அர்ப்பணித்து செய்யும் பொழுது அது வெற்றி அடையுங்கிறது தான் ஐயா அவ்வளோ அழகாக சொன்னீங்க ஐயா. நன்றிகள் ஐயா. இப்போ இந்த மாதிரிலாம் நடந்தது கேட்டது எல்லாமே அவங்கவுங்களும் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயம். இப்போ ஏன் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அதையும் ஊக்கப்படுத்தி ஏன் சொல்கிறாங்கன்னா, அதை சில பேர் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு மறந்துட்டு செய்ததையே செய்வோம். அதனால தான் இந்த மாதிரி தளத்தெல்லாம் மீண்டும் 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 வெவ்வேறு பாணியில் சொல்லும் பொழுது நம்ம அதை ஊக்கப்படுத்தி உள்வாங்கிக்கணும். அதுதான் இங்கே பேச்சாளராக பேசுகிறவங்க எல்லாம் நமக்கு கொடுக்கறது. அதை நம்ம பின்பற்றி நடக்கணும். நம்ம எது செய்தாலும் முழு மனசோடு செய்யும் பொழுது அது வெற்றி தாங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். அப்படி இருக்கக்கூடாது. வெற்றி மேல் வெற்றினா எதிர் நீச்சல் போடணுங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம செய்த கர்மா நம்மளை அப்படிலாம் இது படுத்துதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துட்டு போவோம். இதுதான் என்னுடைய கருத்துங்க ஐயா. ரொம்ப அருமையா இவ்வளோ காலையில் இந்த ஒன்று மழை பெய்யும் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாரும். அந்த மாதிரி ஐயா எடுத்ததும் அந்த சொன்ன வரியிலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் நிறைய கருத்துக்கள். இந்த நேரத்துக்குள்ள இவ்வளோ கருத்துக்கள் எப்படி சொன்னீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு மனபலம்ங்கிற தலைப்புல ரொம்ப அழகா விவேக் ஐயா நிறைய விஷயங்களை
பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல ஒவ்வொரு அடிப்படையில இருந்து வந்தாங்க. மனம்னா என்னங்கிறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா வந்து குறிப்பிட்டாங்க. அது தொடர்ந்து நிறைய வந்து டெக்னிக்ஸ் மாதிரி சொன்னாவே ஐயா பேச்சுல இருந்து நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா தொடர்ந்து அந்த செல்ஃப் டாக் நம்மளுக்கே சொல்லிக்கிற அஃபர்மேஷன் ஆகட்டும், லிவ் இன் த பிரசன்ட் சொல்லுவாங்க. நம்ம கடந்த காலத்தை விட்டுட்டு நிகழ்காலத்துல எதுல இருக்கோமோ அதே பண்ணலாம். அது மெடிடேஷன் தனியா பண்றதும் சிறப்பு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வேலையும் மெடிடேஷனா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் வாழ்க்கையில இருந்து எடுத்துக்காட்ட வந்து கொண்டு போனாங்க. அந்த ஐன்ஸ்டீன் அவங்களுடைய இது எரியிலும் சரி அந்த விஷயமாகட்டும், அதே போல ஹென்றி ஃபோர்டுடைய அவங்களுடைய ஆராய்ச்சி அவங்கள பத்தி குறிப்பிட்டதாகட்டும், இது போல எல்லா வெற்றியாளர்களுக்கும் வந்து அடிப்படையாக இருக்கிற குணங்களையும் அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து தொடர்ந்து அவங்க என்ன செய்யறதுல கான்சென்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் அந்த மனபலம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இது மாதிரி நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம பாதிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளை விமர்சிப்பவர்களை வந்து எதிர்கொள்றதுதான். அதுக்கும் அந்த மவுண்டன் மேனை வந்து நம்ம எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியறது அந்த மவுண்டன் மேன்ங்கிற அவரை பத்தி தான் தெரியுது. ஆனா விமர்சிச்சவங்களை பத்தி தெரியல அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இது போல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொண்ட பாடம், அது பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஜோசப் முர்பி அவர்களுடைய அந்த நூலையும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா அதுல மனதை வந்து எப்படி நம்ம தேவையான அடையதை காட்சிப்படுத்துறது ஆகட்டும், அஃபர்மேஷன் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் வந்து சுருக்கமா நம்ம பக்கத்துல இருந்து சொன்னா எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விவேக், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து அனைவரும் கலந்து கொண்டு அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தன்னுடைய சேட் பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து தன்னுடைய இந்த வருடத்தோட ஆரம்பத்துல நமக்கு சில இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகளை வந்து இன்னும் வந்து நம்மளுடைய 10 மடங்கு நம்ம ஆற்றலை செலுத்தி நம்ம அந்த இலக்குகளை சீக்கிரமா அடையணும். அதுக்கு நம்மளுடைய மனபலம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. நன்றி. உங்கள் அருமையான கருத்துக்கள் இந்த அதிகாலை பொழுதுல நிறைய நல்ல விஷயங்களை விதைச்சதற்கு மிக்க மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மியூசிக் பீட்ஸ் அவர்கள் காலை சூரியன் உதிக்கும் நேரம் எங்கள் மனதிலும் பலத்தை உதிக்க வைத்தீர்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அருமையான உரை விவேகன் சரவணன் கண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நித்யாதேவி அவர்கள் வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன் சொல்லியிருக்காங்க. அன்பு சார் அவர்கள் கன்கிராட்ஸ் விவேக் சார், சோ மெனி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் டு ஃபாலோ டே டு டே லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயாலயன் சார் அவர்களும் அருமையான உரை விவேக், வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. அமர்நாத் அவர்கள் நன்றி விவேக் ஐயா, நல்ல கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சசிகலா பாரி அவர்களின் உள்ளமும் உடலும் என்ற தலைப்பில் உள்ள சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்றி.